இன்றைய செய்திகள். 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு அதிரடி அறிவிப்பு. மாத ரூபாய் 3000 உதவித்தொகை மற்றும் புதிய சலுகைகள். இன்றைய செய்தி தொகுப்பில் தமிழகத்தில் வசிக்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அரசு வழங்கப்படும் மிக முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் சலுகைகள் குறித்த விரிவாக பார்க்க இருக்கிறோம். மூத்த குடிமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அரசு எடுத்துள்ள அந்த அதிரடி நடவடிக்கைகள் குறித்த முழு விவரங்கள் இதோ. தமிழக அரசு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஒரு புதிய மறுசீரமைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இதன்படி இதுவரை மாதம் ரூபாய் 1000 பெற்று வந்த பயனாளிகள் இனி முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மாற்றப்படுவார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு இனி மாத ரூபாய் 3000 உதவித்தொகையாக வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான கள ஆய்வுகள் மற்றும் கணக்கெடுப்பு பணிகள் தற்போது மாநிலம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பணிகள் முடிந்தவுடன் இதற்கான விண்ணப்பங்கள் தகுதியுள்ள நபர்களுக்கு நேரடியாக விநியோகிக்கப்படும். அடுத்ததாக, மூத்த குடிமக்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்குவதில் உள்ள சிரமங்களை குறைக்கும் வகையில் தாயுமானவர் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் மூத்த குடிமக்களின் இருப்பிடத்திற்கே சென்று நேரடியாக வழங்கப்படும். இது மூத்த குடிமக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல ஆண்டுகளாக மூத்த குடிமக்கள் எதிர்பார்த்து வரும் ரயில் பயண கட்டண சலுகை. கொரோனா காலத்திற்கு முன்பு வழங்கப்பட்டு வந்த இந்த சலுகை நிதி நெருக்கடி காரணமாக நிறுத்தப்பட்டது. தற்போது ரயில்வே துறை நல்ல லாபத்தில் இயங்கி வருவதால் இந்த சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று நலச்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. வரும் மத்திய பட்ஜெட்டில் இந்த ரயில் பயண கட்டண சலுகை மீண்டும் அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கை தரும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளன. அரசு வழங்கும் இந்த சலுகைகள் மற்றும் புதிய உதவித்தொகை குறித்த கூடுதல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு தொடர்ந்து நமது மரியானோவா நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம்.